ஜி வணக்கம். வணக்கம் விக்னேஷ். உங்கள் பேர், உங்கள் ஃபார்ம் நேம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என் பேர் பழனியப்பன். நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஜேஆர் ஓய்ஸ்டர் மஷ்ரூம் ஃபார்மு. ஓகே. இது லொக்கேஷன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா காரியாப்பட்டிலேருந்து 13 கிலோமீட்டர் உள்ளார அல்லாலப்பேரிக்கு ஓடப்பேடிக்கும் நடுவில் இருக்கிற மனைவியன்ற கிராமத்தில் இருக்குது நம்மளோட காளான் பண்ணை. இங்கே வந்து ஒரு 17x30 சைஸ் 510 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இந்த காளான் பண்ணையை ஹைடெக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி சரி. நமக்கு ஒரு இயற்கை மேலே ரொம்ப ஆசை, அதனால் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு NRI. நான் வந்து இப்போது எக்ஸிட்டில் வெளியில் வந்துட்டு நான் இங்கே ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி படித்த நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தேன். வந்துட்டு இங்கே என்ன பண்ணலான்னு அதில் எனக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சது வந்து ஓய்ஸ்டர் மஷ்ரூம். ஏன் பட்டன் மஷ்ரூம் போகாமல் ஓய்ஸ்டர் மஷ்ரூம் வந்தனாக்கா காஸ்ட் எஃபெக்டிவ், லேபர் காஸ்ட்டு அண்டு ப்ரொடக்டிவிட்டி லெவலு அண்டு உங்களுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலு அண்ட் அதோட இம்யூனிட்டி லெவலு அண்ட் அதோட இன்க்ரீடியன்ஸு, அதோட பை ப்ராடக்ட்ஸு அண்டு மஷ்ரூம் காட்டிலும் இதில் வந்து கெமிக்கலி அண்ட் ஆர்கானிக்லி எப்படி பண்ணலான்றதை காட்டிலும் ஓய்ஸ்டரில் ரொம்ப அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் உங்களோட ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பட்டன் மஷ்ரூமை விட மற்ற மஷ்ரூம்ஸை விட இதில் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஏன்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஸோ இது எனக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ இதில் நாங்கள் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்து எங்களுக்கு நாங்கள் நிறைய சர்வ் பண்ணோம். சர்வ் பண்ணதில் நானும் என் ஸ்பௌஸும் வந்து சர்வ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம வந்து குடில் வைக்கலாமா அப்படின்னாக்கா எங்கள் பிரச்சனைனாக்கா குடிலில் எங்களுக்கு வீட்டிலேயே வந்து 1008 எலி தொல்லை இருக்குது. அப்போது நம்ம நிறைய ஷெட்டுங்க பார்க்கும்போது ஷெட்டில் வந்து ஒரு பையையும் வந்து அந்த பையை வந்து எலி கடிச்சு கொதறி வைக்கும் போதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆஸ் எ ஃபார்மராக எனக்கு தெரியும் அது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அந்த மேன் பவர் எவ்வளோ இன்கர் ஆகுது. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு பொருள் நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கே ஒன்று பாலாக போகும்போது அதையே ஒரு மேலேன்னா இப்போ இதில் சாதா குடில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னாக்கா இது ஒரு 3-4 லேக்ஸ் அந்த மாதிரி 3 to 4 lakhs இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து இவங்க போட்ட ஷெட்டுக்கு மேலே எனக்கு வந்து UPVC பேனல் ஷீட் நான் கேட்டேன். இது வந்து என்னுடைய ரிக்குவயர்மெண்ட். ஸோ அதனால் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன காசு மேலே ஏறும் இறங்கும். பட் எனக்கு நான் என்ன கேட்டனோ எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு வந்து விக்னேஷ் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் சர்வீஸ் லெவலும் சரி, எனக்கு இது வரைக்கும் என்னைக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா கூட லேட் நைட்டில் கூட எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது சரி நம்ம ஏன் இவர்கிட்ட போகக்கூடாது, அப்புறமா கொட்டேஷன் வாங்கி அப்புறமா நாங்கள் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணி தென் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்புறமா எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்னென்னலாம் டிசைன் பண்ணி கொடுத்தாரு அப்படி அதை பார்த்துட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்ருக்கோம். இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இதுலேயும் வந்து நாங்கள் வந்து நிறைய லேர்னிங், இதில் வந்து என்ன தப்பு பண்ணுறோம், இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்றது பை ஸ்டேஜாக வந்து நாங்கள் வந்து அப்படி கற்றுக்கிட்டே வரோம். இன்னொரு விஷயம் ஏன் நாங்கள் இந்த மஷ்ரூம் சூஸ் பண்ணோன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி எங்களுக்கு வந்து லேபர் கன்ஸ்டன்ட் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே 100 நாள் வேலை திட்டம் போனதுனால எங்களுக்கு லேபர் அந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ். ஸோ ஷார்ட்டேஜ் இருந்ததுனால இப்போ இருக்கிற லேபர் சோர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அதாவது சின்ன கல் பெத்த லாபம்ன்ற மாதிரி ஒரு சின்ன சைஸில் அதாவது ஒரு 510 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும். நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்த பேட்சஸில் வந்து பார்த்த பேட்ச் இதுதான் போட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் முடியலை. பட் இருந்தாலுமே இதில் நாங்கள் வந்து எங்களுக்கு 200 grams பேக்கெட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 12க்கு 24 PP கவரில் தான் போட்டு எப்படி கொடுக்கணும்னு தெரியல, அப்படி போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். மஷ்ரூம் ஆர்ஓஎஸ் பண்ணி அதை சேல்ஸுக்கு பண்ணி இப்போ சேல்ஸ் நாங்கள் இன்னும் வெளியில் மார்க்கெட்டிங் நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. இன்டோர் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க கேட்டு இப்போ வாங்குறாங்க இல்லையா, இது நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரொசீஜர்ஸ் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்காக கொடுக்கும்போது எங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியல. இப்போ அதை நாங்கள் கன்ஸ்டன்ட் பண்ணி இப்போ வந்து புன்னட் பாக்ஸில் வந்து கொடுத்து இப்போ வந்து பேக்கிங்கில் போட்டு கொடுத்துட்ருக்கோம். காளான்லேருந்து ஒரு பூ வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த பூவில் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், பவுடராக்கலாம், பை ப்ராடக்ட்ஸ் அதான் சொன்னேன் இல்லையா, பை ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இதில் வேஸ்டேஜ்னு எதுவும் கிடையாது. நாங்கள் அந்த தண்டையும் காய வச்சுருவோம். ஸோ தண்டையும் காய வச்சுருவோம், ப்ளஸ் வந்து அதை நாங்கள் பவுடர் ஆக்குறோம். இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து இப்போ ஊர்க்காய் அண்டு ட்ரை மஷ்ரூமு இந்த மாதிரி வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரை பண்ணி வீட்லேயே நாங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குது நாங்கள் வந்து இதில் வந்து என்னன்னாக்கா
பயோ சோலார்ன்ற மாதிரி பயோவில் தான் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிடுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் தான். ஓகே. ஏன்னா இப்போ இந்த இது என்னன்னாக்கா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இபியே கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலாரில் ஓடிக்கிட்டு இருக்கு. சோலார் பேக்கப் வச்சுட்டு ஸோ டியூப்லர் பேட்டரி மூலிமா நாங்கள் வந்து இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இப்போ நம்ம நின்று பேசிட்டு எல்லாமே சோலார் எலக்ட்ரிசிட்டியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பேக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே. இது போட்டு 15 நாள் கழித்து வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரைனிங் அவர் கூட அட்டன் பண்ணும்போது எடுத்தது. ப்ளஸ் வந்து அவர் சொன்ன மாதிரியே 15லேருந்து 21 நாள் சொன்னார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டு பாருங்கள். இது வந்து 28ஆம் தேதி போட்டது. 28 அதில் வந்து ஆமாம் 17 நாள் கணக்கு. இதை பாருங்கள் முட்டை எல்லாமே வந்து இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மொட்டு வந்து இப்போ அதுலேருந்து ஒரு 3 டேஸில் நம்ம வந்து மொட்டு பின் ஹெட் வந்ததுலேருந்து ஒரு 3 டேஸு நம்ம வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் வந்து ஒரு 2.5 இன்ச்சு சைஸில் வந்து நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பூவை வந்து பெருசாக்கி விட்டுட்டு அதை நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கேட்குறவங்களுக்கு அந்த 2.5 இன்ச்சில் நான் பறித்து கொடுத்துட்றேன். ஃப்ரெஷ்ஷாக நல்லா இதுவாக. எனக்கு ட்ரை வேணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பூவை வந்து ஒரு 4 டேஸ் விட்டுட்டு கொஞ்சம் பெருசாகும் போது லீஃபும் கொஞ்சம் பெருசாக ஆமாம் மெச்சூர்டாக விட்டு நான் ட்ரை. அண்ட் இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்படியே 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே லைனாக நீங்கள் இப்போ அப்படியே நீங்கள் இப்படி இங்கே இந்த சந்துக்குள்ளே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். ஸோ இது பூ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த லைன்லேயும் பாருங்கள். அதே மாதிரி இந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஏன்னா இந்த சைடில் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பறிச்சிட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இருக்குது பறிக்க. ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் இதில் போட்டாலும் எல்லாமே பட்ஸ் வந்து ஆமாம் போட்டது எல்லாமே வந்து அதாவது 1 or 2 டேஸ் அதாவது ஒரு பையிலேருந்து இப்போ ஒரே நாளில் வந்து ஒரு 15 பை போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு 5 பை வந்து அந்த டேட்டு கரெக்டாக வந்துடும் 15-16 நாளில். இன்னொரு 10 பை வந்து ஒரு 17-20 நாளில் வந்து அந்த டைம் ஃப்ரேம்லேயே வந்துடும் நமக்கு. ஓகே. இந்த ஹைடெக்கில் கூலிங் பேட் மெத்தட் ஃபேன் அண்ட் கூலிங் பேட் மெத்தடு. இந்த ஃபேன் அண்ட் கூலிங் பேட் மெத்தடில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்க காற்றை இந்த சில்லுன்னு இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த கூலிங் பேட் மூலிமா அந்த ஃபேன் அங்கிட்டு ஓடும்போது டெம்பரேச்சரையும் மாய்ஸ்சரையும் நம்ம ஹைடெக்கில் வந்து சரிசமம் பண்ணும். அப்போ அது பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா வெளியில் இருக்க காற்று உள்ளே வரணும் இல்லையா, அதனால் அந்த ஃபேன் ஓடும்போது இங்கே இருக்கிற CO2 எல்லாமே சில்லுன்னு அப்படியே இழுத்துக்கிட்டு போய்ட்டு வெளியில் தள்ளி விட்டுரும். ஏன்னா CO2 இருந்ததுனாக்கா பூ வந்து குறுகுனா மாதிரி ஒரு மாதிரி கருகுனா மாதிரி ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி பூ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அன்சேஃபாக வரும். ஆமாம் அன்சேஃபாக வரும் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹைடெக் போடும்போது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போடும்போது என்ன யூஸ்னாக்கா இது எல்லாத்தையுமே நம்ம இருந்து ஒரு வாட்டி நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. தேவையான நேரத்தில் அதுவே ஓடிக்கும், தேவையில்லாத நேரத்தில் அதுவே வந்து இது பண்ணிக்கும். அதுலேயும் வந்து நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் செட்டப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டைம்லையும் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற டைம்லையும் நம்ம அது ஏற்ற மாதிரி டெம்பரேச்சரையும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம அடிக்கணும், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும், மோட்டரை போடணும், சுவிட்ச் போடணும் அப்படின்னு இல்லை. இப்போ அவங்களே வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாரு. அந்த ட்ரைனிங்கில் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், கண்டாமினேஷன் எப்படி வராமல் இருக்கணும்னா அவரே உங்களுக்கு சொல்லித்தராரு. அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே உள்ளே வந்து பாருங்கள் பேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பூலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூ வந்து என்ன டேட்டு 26ஆம் தேதி வச்ச பூ. இந்த பூ பாருங்கள். இந்த பூ இப்போது இந்த ஒரு பூ பறிச்சனா 200 கிராம் இருக்கும். இந்த ஒரு பூ அப்படியே பறிச்சனா அந்த தண்டு வந்து அப்படியே 200 கிராம் இருக்கும். இன்றைக்கி காலையில் கூட நாங்கள் பறித்து பார்த்தேன். ஒரு பூ தண்டு வந்து காய வைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு இப்போ நம்ம வந்து பேக் போட்டிருக்கிற இதுவை பற்றி பார்க்குறோம். இப்போ இந்த பேக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேக் வந்து 3 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் நம்ம வந்து இந்த பை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது 3 கிலோன்றது ரொம்ப ரேர். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூழுமே வந்து காஞ்சி. இப்போ நம்ம பை போடுறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.25 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் நம்ம வந்து மேனுவலாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 15-16 பை இப்போதைக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்டு ஆக்சுவலாக வந்து இன்னும் ட்ரெயின் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 25-30 பை போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட காஸ்ட் எஃபெக்டிவ் நிறையா இருக்கும். அண்ட் இதுலேயும் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து தோட்டத்துக்கு வேலை மட்டும் செய்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்க வந்து பை போட வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பை போட்டு இப்போ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க எல்லாமே. இப்போ நாங்களும் இவங்களையும் வச்சு ட்ரைனிங்லாம் கூப்பிட்டு போய் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களுக்கும் வந்து நம்ம கேவிகேலேயே இவங்களும் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எப்படி பை போடணும், எந்த மாதிரி கண்டாமினேஷன் பை வரும், அதே மாதிரி வந்து இப்போ நானே சில சமயம் மறந்துட்டா கூட அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குற லெவலில் இருக்காங்க. இப்போ 4 பேருக்கு அவங்க வந்து எப்படி பை போடணும், இப்போ இவங்க இப்போ வள்ளியாக்காவும் அவங்க வந்து கேவிகேல 2 பேருமே ட்ரெயின் ஆனவங்க. இப்போ இவங்க புதுசாக வந்து வந்திருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கும் வந்து அவங்க வந்து எப்படி பை போடணும், எந்த மாதிரி பை அடிக்கணும், பை என்ன வெயிட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது நாம் கற்றுக்கிட்டதை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது தான் நாம் வந்து வெளியில் மார்க்கெட்டிங்கு சேல்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியுமே தவிர்த்து இப்போ நாமளே இங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மார்க்கெட்டிங்கு போக முடியாது. ஸோ அதை எப்படி பண்ணணும், இப்போ லைசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு நம்ம வெளியில் போக முடியும். இப்போ நம்ம காலையில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஈஸியஸ்ட் ஜாப்னு. அது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டியான ஒரு ஜாபு. ஆனால் அது நீங்கள் இதில் ஃபுல் டைம் இங்கே இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 200% சக்ஸஸ்ஃபுல். அதை தெளிவாக பண்ணலாம். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து வைக்கோல் ட்ரை பண்ணுற இதில் இருக்கோம். இப்போ இங்கே தான் நம்ம வந்து வைக்கோலை வந்து ஊற வைப்போம். வைக்கோல் ஸ்டோரேஜ் ஏரியா நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். அங்கேருந்து வைக்கோல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த இதில் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் வந்தோடனே எங்களோட முதல் வேலை என்னன்னாக்கா வைக்கோலை வந்து ஊற வைக்கிறது. ஊற வச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு மூடிடுறோம். இது ஏன் மூடுறோம் அப்படின்னா இது மேலே வந்து கொசு கிசு எதுவும் வந்து முட்டை வச்சு இதில் கண்டாமினேஷன் நாளைக்கு ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு காலையில் 18லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார அந்த இதில் வந்து நாங்கள் வந்து திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறமா அப்படியே வெயிலில் எடுத்து போட்டு காய போட்டுருவோம். இந்த மாதிரி ஷீட்டு, இந்த மாதிரி டார்பாலின் ஷீட்டை போட்டு டெட்டால் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் நல்லா ஒரு அரை மணி நேரம் காய விடுவோம். அதை அப்படியே வந்து திருப்பி போடுவோம். திருப்பி போடும்போது கீழே இருக்கிறது மேலே காயும், மேலே இருக்கிறது கீழே காயும், அப்படியே மாறி போடும்போது ஒரு பதத்துக்கு வரும்போது அவங்களுக்கே தெரியும் அந்த பதம் என்னன்னு. அந்த பதத்துக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்ம ஒர்க்கிங் ஏரியா இதுதான். இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரி வந்து பை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தலப்பாக்கட்டு மாதிரி சுருட்டி இதை வந்து சுருட்டி அப்படியே 2 அடுக்காக வந்து அப்படியே வச்சுக்கிட்டு விதை போட தலப்பாக்கட்டு போட அப்படியே போட்டுக்கிட்டே வந்து கடைசியில் வந்து இந்த மாதிரி பையை வச்சு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து பையை வந்து அந்த இதில் ஏற்ற ஆரம்பிச்சிருவோம்.